Hello everyone, how are you? I hope you are doing good and being safe. Welcome to our science class. Today we will be learning 6th chapter in class 6. The chapter name is Changes Around Us. அதாவது நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் தெரிந்து கொள்கிறோம். எஸ், already we learned some topic from the chapter. Before we are going to start a new topic, just recall them. Yes, already we learned reversible and irreversible changes. திரும்பவும் நிகழக்கூடிய மாற்றம், திரும்பவும் நிகழ முடியாத மாற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் நாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்சபிள் சேஞ்சஸ், மேக்கிங் போர்ட் பை பேப்பர். அதாவது பேப்பர் மூலமாக ஒரு போட்டை மேக் பண்ணுறோம். இஃப் யூ டோன்ட் நீட், வி அன்ஃபோல்ட் த பேப்பர், வி கெட் ஏ ஒரிஜினல் ஷேப் ஆஃப் த பேப்பர். இட் இஸ் ஏ ரிவர்சபிள் சேஞ்ச். இது திரும்பவும் நிகழக்கூடிய மாற்றம். அட் த சேம் டைம் flowing of balloon, the balloon get a one shape. If we release gas from the balloon get a same position. அதாவது திரும்பவும் பழைய நிலைமைக்கு திரும்புகிறது. பலூன்லேருந்து கேஸை ரிலீஃப் பண்ணும்போது they get a again original position. இது ஒரு திரும்பவும் நிகழக்கூடிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். flowing of balloon. Yes. At the same time, மேக்கிங் சப்பாத்தி ஃபார் ரோலிங் ஆஃப் சப்பாத்தி. எஸ், அதாவது சப்பாத்தி மாவை நம்ம ரவுண்டாக இருக்கிறத ரோல் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ டோன்ட் நீட், வி கெட் அகெயின் ஒரிஜினல் பொசிஷன் ஆஃப் த டக். அதாவது மறுபடியும் நம்ம ஈரமாவாக உருண்டையாக மாற்றிக்கலாம். ஸோ இட் இஸ் எ ரிவர்சபிள் சேஞ்ச், அதாவது திரும்பவும் நிகழக்கூடிய ஒரு மாற்றம். தென் நெக்ஸ்ட் பர்ஸ்டிங் ஆஃப் பலூன், அதாவது பலூன் வெடிக்கிறதுன்றது ஒரு இர்ரிவர்சபிள், திரும்பவும் நிகழ முடியாத மாற்றம். அதாவது ஒரு பலூன் வெடிச்சிச்சுன்னா அதை மறுபடியும் நம்ம அதை ஒரிஜினல் பொசிஷனுக்கு மாற்ற முடியாது அப்படின்றத நம்ம கிளியராக ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் பேக்கிங் ஆஃப் சப்பாத்தி, அதாவது சப்பாத்தி நம்ம பாயில் பண்ணி ஈட்டபிள் பார்ட்டாக மாற்றிடுறோம். ஸோ அகெயின் வி கெட் எ ரா டக்மா, அதாவது ஈரமாவை நம்மளால் திரும்ப பெற முடியாது. ஸோ இட் இஸ் எ இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள். எஸ், Now we are going to discuss new topic of this lesson. Could there be other ways to bring a change? Yes, அதாவது மற்ற வழிகளின் மூலம் நம்மால் மாற்றத்தை நிகழ்த்த முடியுமா? Let's see here. We have seen the tools which are used to dig the soil. Yes, அதாவது நம்ம மண்ணை தோண்டுறதுக்கு சில டூல்ஸை யூஸ் பண்ணுவோம். Look at the picture, look like. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம மண்ணை தோண்டுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஸோ இந்த டூல்ஸோட ஹேண்டில், அதாவது கைப்பிடி எப்படி இந்த அயன் திங்ஸ் கூட ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Have you ever seen how the iron blade in these tools is fixed to the wooden handle? Yes, அதாவது இந்த அயன் பிளேடு கூட எப்படி இந்த wooden handle கைப்பிடியை ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். The iron blade of these tools has a ring in which the wooden handle is fixed. Yes, அதாவது அந்த அயன் பிளேடில் ஒரு ரிங் மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த கைப்பிடியை ஃபிட் பண்ணுறோம். எஸ், நார்மலி த ரிங் இஸ் ஸ்லைட்லி ஸ்மாலர் இன் சைஸ் தென் த wooden handle. எஸ், டு ஃபிக்ஸ் த ஹேண்டில் த ரிங் இஸ் ஹீட்டட் அண்ட் பிகம் ஸ்லைட்லி லார்ஜர் இன் சைஸ். எஸ், இட் மீன்ஸ் எக்ஸ்பேண்ட், அதாவது விரிவடை. எஸ், அதாவது இந்த அயன் பிளேடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த அயன் பிளேடை ஹீட் பண்ணுறாங்க. அதாவது நெருப்பில் நம்ம ஹீட் பண்ணும்போது இரும்பானது விரிவடையும் தன்மையோடு. ஸோ இப்போ நம்ம அந்த அயன் பிளேடை ஹீட் பண்ணும்போது அந்த அயன் ரிங் வளையம் விரிவடையும். ஸோ அட் த கண்டிஷன் வி ஹாவ் டு ஃபிட் த wooden handle, அந்த கைப்பிடியை அது கூட நுழைக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அயன் ரிங் எப்படி இருக்குன்னா இந்த wooden handle விட சின்ன சைஸில் இருக்கணும் அந்த ரிங்கு. ஸோ இட் மீன்ஸ் ஒன்லி த wooden handle fixed to the iron ring firmly. Yes, now the handle easily fit into the ring. When the ring cool down, it contracts and fit tightly onto the handle. Yes, அதாவது நம்ம இந்த wooden handle அயன் வளையத்துக்குள்ளே ஃபிட் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் இஃப் யூ கூல் டவுன், அதாவது நம்ம குளுமைப்படுத்தும் போது இந்த இரும்பு வளையமும் wooden handle கரெக்டாக ஃபிட் ஆகிடுது, கரெக்டாக ஒரு தொடர்புடன் ஃபிட் ஆகிவிடுகிறது. எஸ், லுக் அட் த பிக்சர், லுக் லைக். ஸோ
இதுதான் அயன் ரிங், அதாவது இரும்பு வளையம் மாதிரி இருக்கா. ஸோ இந்த இரும்பு வளையத்துக்குள்ளே தான் இந்த மாதிரி உட்டன் ஹேண்டில் கைப்பிடியை ஃபிட் பண்ணுறாங்க பை ஹீட்டிங். அதாவது ஹீட் பண்ணும்போது அந்த இரும்பு வளையம் விரிவடையுது. ஸோ விரிவடையும் போது நம்ம இந்த உட்டன் ஹேண்டில் அதுக்குள்ளே ஃபிட் பண்ணுறோம். எஸ், such a change is also used for fixing the metal rim on a wooden wheel of your car. Yes, அதாவது சில வண்டியுடைய வீல், அதாவது உட்டன் வீலு கூட அயன் மெட்டல் ரிம் வளைய மாதிரி இருக்கு இல்லையா, அதை எப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான். அந்த அயன் ரிம்மை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அயன் ரிம், அந்த வீலானது எக்ஸ்பெண்ட் ஆகும், இரும்பாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அது விரிவடையும் போது இந்த உட்டன் வீலை அது கூட ஃபிட் பண்ணி டைட்டாக ஃபிட் பண்ணிடுறாங்க. எஸ், அகெயின் த மெட்டல் ரிம் இஸ் ஸ்லைட்லி ஸ்மாலர் தென் த உட்டன் வீல். எஸ், அதாவது சேம் அஸ் ஹியர். இந்த மெட்டல் ரிம் பார்த்தீங்கன்னா உட்டன் வீலை விட ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஸோ இட் இஸ் ஃபேவரபிள் டு ஃபிட் த உட்டன் வீல். On heating, the rim expand and fit onto the wheel. Yes, at the time of heating, அதாவது நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த ரிம் ஆனது விரிவடையுது. ஸோ விரிவடையும் போது இந்த வீல் கூட கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்கும். The next cold water is then poured over the rim. Yes, ஸோ இப்படி ரெண்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் குளிர்ந்த நீராக அதை கூட தெளிக்கும் பொழுது ரெண்டு கான்ட்ராக்ஷன் தொடர்பு கொண்டு ரெண்டு டைட்டாக ஃபிட் ஆயிடுது, which contract and fit tightly onto the wheel. Yes, yes, look at the picture. It is a wooden wheel, it is a metal rim. அதாவது இரும்பு வளையமாக இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த அயன் ரிம்மு எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இது கூட இதை ஃபிட் பண்ணிடுறோம். The next, when we heat water in a pan, it begins to boil after some time. If we continue to heat further, the quantity of water in the pan begin to decrease. எஸ், அதாவது நம்ம பேனில் வாட்டரை பாயில் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த வாட்டரோட குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னு கேட்டாக்கா வாட்டர் ட்ராப்லெட்ஸாக எவாப்ரேட் ஆகுது. வாட்டர் வேப்பராக எவாப்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி த வாட்டர் குவான்டிட்டி டிக்ரீஸ். எஸ், எஸ், த வாட்டர் சேஞ்ச் இன்டு இட்ஸ் வேப்பர் அண்ட் ஹீட்டிங். எஸ், அதாவது வாட்டரை வேப்பராக சேஞ்ச் ஆகிறது எப்போனா ஹீட் பண்ணும்போது வாட்டரை வேப்பராக நீர் ஆவியாக வெளியேறிடுகிறது. எஸ், at the same time water vapor get changed into liquid water when it is cold. எஸ், அதாவது வாட்டர் வேப்பர் நீராவியை நம்ம கூல் பண்ணும்போது வாட்டர் ட்ராப்லெட்ஸாக கன்வெர்ட் ஆகிடுது. எஸ், இட் த ப்ராசஸ் இஸ் கால்ட் கண்டென்சேஷன். We all have noticed melting of ice. எஸ், அதாவது ஐஸ் மெல்ட் ஆகும் பார்த்துருப்போம். எஸ், ஐஸ் மெல்ட் வென் இட் இஸ் ஹீட்டட். நம்ம ஐஸை ஹீட் பண்ணும்போது அது மெல்ட் ஆகுது. வாட் டஸ் இட் சேஞ்சஸ் இன்டு? இஸ் இட் பாசிபிள் டு சேஞ்ச் திஸ் வாட்டர் பேக் இன்டு ஐஸ்? எஸ், அதாவது நம்ம இந்த மெல்ட்டான ஐஸை மறுபடியும் நம்ம ஐஸ் கியூபாக மாற்ற முடியுமா? எஸ், பாசிபிள். நம்ம அதை ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரீஸ் பண்ணும்போது இட் வில் கெட் எ சாலிட் ஃபார்மேஷன் ஆஃப் ஐஸ் கியூப், ஐஸாக மாறிடுது. ஸோ அகெயின் வி கெட் லிக்விட் ஃபார்மேஷன்னா நம்ம அந்த ஐஸ் கியூபை ஹீட் பண்ணும்போது இட் வில் பிகம் எ லிக்விட் ஃபார்மேஷன். எஸ், பகலி வாண்ட் டு நோ இஃப் யூ ஹாவ் எவர் சீன் யோர் blacksmith making some tools. How does your blacksmith change a piece of iron into different tools? எஸ், அதாவது பீஸ் ஆஃப் அயன்லேருந்து நம்மளுக்கு தேவையான ஃபேவரபிள் டூல்ஸாக எப்படி மேக் பண்ணுறோம். எ பீஸ் ஆஃப் அயன் இஸ் ஹீட்டட் டில் இட் பிகம் ரெட் ஹாட். எஸ், அதாவது ஒரு பீஸ் ஆஃப் அயனை எடுத்து ரொம்ப ஹீட் பண்ணுறோம். எப்படின்னா அது ரெட்டிஷாக மாறுற வரைக்கும். ஸோ அது ரெட்டிஷாக மாறினதுக்கப்புறம் அந்த அயன் பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங் கண்டிஷன் இருக்கும். ஸோ இஃப் வி நீடட் அண்ட் தட் கண்டிஷன் வாட் ஆர் த ஷேப் வி நீடட், அதாவது நம்மளுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்புக்கு நம்ம அதை அடித்து மாற்றிக்கலாம். இட் தென் பிகம் சாஃப்ட் and is beaten into a desired shape. எஸ், ஸோ ஹீட் பண்ணும்போது அந்த ரெட் ஹாட் கண்டிஷனில் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம அடித்தல் மூலயமா அதை நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மம்முட்டி, கடப்பாரை, கோடாலி இந்த மாதிரி ஷேப்பு யூஸ்ஃபுல் டூல்ஸாக நம்ம மேக் பண்ணிக்கலாம். எஸ், வாட் சேஞ்சஸ் ஹேஸ் டேக்கன் பிளேஸ் இன் அயன் ஆன் பீயிங் ஹீட்டட்? எஸ், there is happen expansion, அதாவது இரும்பு
விரிவடையும் தன்மை நிகழ்கிறது. எஸ். Let's see here activity 7. Yes. Take a small candle and measure its length with a scale. Now fix it at a suitable place and light it. எஸ், அதாவது ஒரு கேண்டில் எடுத்துக்கிறீங்க, அது எத்தனை சென்டிமீட்டருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் ஃபிக்ஸ் இட் ஒன் சூட்டபிள் பிளேஸ் அண்ட் லைட் இட், அதாவது அந்த கேண்டிலை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்றுறீங்க. ஸோ லெட் இட் பர்ன் சம் டைம். நவ் ப்ளோ அவுட் த கேண்டில் அண்ட் மெஷர் இட் லென்த் அகெயின். எஸ், அதாவது கொஞ்சம் நேரம் அதை எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 or 10 மினிட்ஸ் எரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதோடைய லென்த்தை மெஷர் பண்ண போகிறீங்க. மெஷர் பண்ணும்போது டிஃப்ரென்சஸ் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். Can the change in the length of the candle be reversed? Not, because it is irreversible. அதாவது திரும்பவும் அந்த லென்த்துக்கு இந்த கேண்டிலை மாற்ற முடியாது. Because it burn it. If we were to take some wax in pan and heat it, can the change be reversed? Yes. அதாவது நம்ம வேக்ஸ் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஹீட் பண்ணுறோம். ஸோ இட் வில் கன்வெர்டட் ஃப்ரம் சாலிட் ஃபார்மேஷன் டு லிக்விட் ஃபார்மேஷன். அதாவது வேக்ஸு சாலிடாக இருக்க வேக்ஸை நம்ம ஹீட் பண்ணும்போது லிக்விட் கண்டிஷனுக்கு மாறுது. எஸ். இஃப் வி கூல் டவுன் த லிக்விட் ஃபார்மேஷன் ஆஃப் வேக்ஸ் அகெயின் கெட் ஃபார்ம் இன்டு எ சாலிட் ஃபார்மேஷன். எஸ். எஸ், லுக் அட் த பிக்சர். பர்னிங் ஆஃப் கேண்டில் இஸ் எ irreversible change. அதாவது திரும்பவும் நம்ம அந்த ஹைட்டுக்கு இந்த கேண்டிலை மாற்ற முடியாது. இட் இஸ் எ irreversible changes. எஸ். அட் த சேம் டைம் ஹீட்டிங் ஆஃப் வேக்ஸ், அதாவது மெழுகு நம்ம ஹீட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இட் இஸ் எ ரிவர்சபிள் சேஞ்ச், திரும்பவும் நிகழக்கூடிய மாற்றம். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் கண்டிஷன்லேருந்து லிக்யூடாக மாற்றலாம். அட் த சேம் டைம் கூல் டவுன் இட் வில் பிகம் அகெயின் சாலிட் ஃபார்மேஷன். இட் இஸ் எ ரிவர்சபிள் சேஞ்சஸ், அதாவது திரும்ப திரும்ப நிகழக்கூடிய ஒரு மாற்றமாக ஹீட்டிங் ஆஃப் வேக்ஸ் திகழ்கிறது. எஸ். எஸ். ரிப்பீட் த ஆக்டிவிட்டி 7 வித் அன் இன்னசென்ட் ஸ்டிக். எஸ், அதாவது இந்த ஆக்டிவிட்டியை நம்ம ஊதுவத்தியில் ஃபாலோ பண்ணுறோம். வெயிட் டில் இட் பர்ன் அவே கம்ப்ளீட்லி. ஸோ அது ஃபுல்லாக எரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வாட் ஆர் த சேஞ்சஸ் தட் அக்கர் இன் த இன்னசென்ட் ஸ்டிக்? The stick burn to produce some new material. Yes. அதாவது அந்த ஊதுவத்தி இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம ஃபுல்லாக எரி வைக்கிறோம். ஃபுல்லாக எரிஞ்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஆஷாக நம்மளுக்கு கிடைக்குது. இட் இஸ் எ நியூ சப்ஸ்டன்ஸ். ஸோ தேர் இஸ் ஹேப்பன் கெமிக்கல் சேஞ்ச் அண்ட் ஆல்சோ இட் பிலாங்ஸ் டு irreversible. திரும்பவும் மறுபடியும் நம்ம ஊதுவத்தியை அதை மாற்ற முடியாது. இட் இஸ் எ irreversible. These are ash and some gases. Yes, அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ஊதுவத்தி எரிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆஷும் சம் கேஸஸும் லிபரேட் ஆகுது. எஸ். We cannot see these gases but can sense them due to their pleasant smell. Yes, அதாவது நம்ம அந்த வாய்வை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. We can understand through the smell. அதாவது அந்த வாசனை மூலயமா நம்மளால் உணர முடியும். Can this change be reversed? Not, because it is a chemical change. And what about the change which occurred in the matchsticks used for lighting a candle or a innocent stick? Yes, அதாவது lighting up matchsticks, அதாவது matchsticks தீக்குச்சியை நம்ம எரிக்கும் போதும் மறுபடியும் அந்த தீக்குச்சியை பெற முடியும். It is also irreversible. So far, we have discussed the changes occurring in the given object or its material. What about the changes that occur when two substances are mixed together? Yes, we dissolve salt in water. Do you think a change occurred in salt or in water? Yes, அதாவது salt எடுத்து நம்ம வாட்டரில் dissolve பண்ணுறோம். So anything changes we have to understand. Is it possible to reverse the change? Yes. How to separate salt from its solution in water? So, can we say that the change due to the dissolving salt in water be reversed? Yes. அதாவது நம்ம சால்ட்டை வாட்டர் கூட டிசால்வ் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் அந்த சால்ட்டை நம்மளால் பெற முடியுமா? எஸ், த்ரூ த எவாப்ரேஷன். அதாவது நம்ம அந்த வாட்டரை ஹீட் பண்ணி நல்லா கம்ப்ளீட்லி இட் வில் எவாப்ரேட். அதாவது வாட்டர் எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ஆஃப் சால்ட்டை நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். எஸ். Pagale as
was seen curd being said. A small quantity of curd is added to warm milk. The milk is stirred and is set aside for a few hours at a warm place. Yes. அதாவது கர்டு நம்ம தயாரிக்கிறோம் இல்லையா, ஸோ ஒரு ஹாட்டாக இருக்க மில்க், கதகதப்பான ஹாட்டாக இருக்க மில்க்கு கூட நம்ம கர்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த மில்க் வில் பிகம் கன்வெர்டட் இன்டு எ கர்ட் ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ். ஸோ மறுபடியும் அதை மில்காக கன்வெர்ட் பண்ண முடியுமா? நாட் இம்பாசிபிள். இட் இஸ் எ irreversible and also there is form new substance. அதாவது மில்காக இருந்தது ஒரு கர்ட் அப்படின்ற ஒரு நியூ சப்ஸ்டன்ஸாக ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இட் இஸ் எ கெமிக்கல் சேஞ்ச். எஸ், ஆல்ரெடி வி லேர்ன் ப்ரீவியஸ் வீடியோ. கெமிக்கல் சேஞ்சஸ்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். ஒன் ஆப்ஜெக்ட் ரியாக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட் டு ப்ரொடியூஸ் எ நியூ சப்ஸ்டன்ஸ். அதாவது ஒரு பொருள் மற்றொரு பொருளுடன் இணைந்து ஒரு புதிய பொருளை உருவாக்கினா அதை நம்ம வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ இட் பிலாங்ஸ் டு irreversible. எஸ், we find that few days to bring about a change in a substance could be by heating it or by mixing it with some other substance. We also find that some changes can be reversed while some other cannot be reversed. There must be many other ways of changing the things around us. எஸ், அதாவது நம்ம நிறைய சேஞ்சஸ்ஸு ஆக்டிவிட்டி மூலயமா பார்த்துருந்தோம். ஸோ சில சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ரிவர்சபிள், திரும்பவும் நிகழக்கூடிய ஒரு சேஞ்சஸாக இருந்து, சம் சேஞ்சஸ் ஆர் irreversible, திரும்பவும் அதை பழைய நிலைமைக்கு திருப்ப முடியாத ஒரு மாற்றமாக திகழ்ந்தது. இந்த லெசனில் நம்ம பார்த்துருக்கோம். எஸ், இட் இஸ் பாசிபிள் தட் ஆஃப் சம் ஆஃப் them would be reversed. Thus the changes around us could be grouped as those that can be reversed or cannot be reversed. In higher classes you will learn more about the ways in which changes can be made and the way this can be grouped. Yes, அதாவது நீங்கள் ஹையர் கிளாஸ் போகும்போது என்ன பண்ணலாம், நீங்கள் இப்போது எது எதுலாம் ரிவர்சபிள் irreversible அப்படின்ற ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப் ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் எது எதெல்லாம் கெமிக்கல் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அண்டர் ஹோ வி ஹாவ் டு லேர்ன். Okay children, this is the end of this lesson. Let's see the keywords of this changes. Changes, மாற்றங்கள். Contraction, தொடர்புடையது. Evaporation, நீராவியாத. Expansion, விரிவடைதல். Melting, உருகுதல். Okay children, this is the end of this lesson. Thank you for watching this video. Have a wonderful day.